لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனருமே இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான, மிக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வணக்க வழிபாடுகளில் நோன்பு மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நோன்புக்கு சிறந்த கூலியை, விசேட கூலியை வழங்குவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹதீஸுல் குதுஸிலுமே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், மிக விருப்பமான வணக்க வழிபாடுகளில் நோன்பு ஒரு வணக்க வழிபாடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே ஷவ்வாலுடைய 6 நோன்பு பற்றிய ஒரு சில விடயங்களை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பற்றி குறிப்பிடும் பொழுது, மிகவுமே அல்லாஹ்விடத்திலே விருப்பமான ஒரு வணக்க வழிபாடான நோன்பை, கடமையான நோன்பை தொடர்ந்து, ரமதானுடைய நோன்பை தொடர்ந்து நோன்பு பிடிக்கிற ஒரு விடயத்தை சொல்லும்போது சொன்னார்கள், மன் ஸ்வாம ரமதான தும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கசியாமித் தஹர். யார் ரமதானுடைய கடமையான நோன்பை பூரணமாக பிடித்துவிட்டு அதை தொடர்ந்து ஷவ்வாலுடைய 6 நோன்பையும் தொடர்ந்து நோன்பு நோட்கிறாரோ, அவர் வருடம் பூராக நோன்பு நோற்ற நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரமதானுடைய கடமையான நாங்கள் பூரணமாக நோக்க வேண்டும். அதை தொடர்ந்து நாங்கள் 6 நோன்புகளை ஷவ்வாலுடைய மாதத்திலே தொடர்ந்து நோக்க வேண்டும். அல்லது நாங்கள் விட்டு விட்டாவது சரி, ஷவ்வாலுடைய அந்த மாதம் முடிவதற்கு முன்னால் 6 நோன்புகள் நோக்கும் பொழுது வருடம் பூரணமாக நோன்பு நோற்ற நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு வழங்குவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். பொதுவாகவே நாங்கள் ரமதானுடைய மாசத்திலே நாங்கள் 30 நோன்புகள் நோக்கும் பொழுது, பொதுவாக அல்லாஹ்விடத்தில் கூலி வழங்குகிற ஒரு அமைப்பை பார்க்கும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு நன்மைக்கு 10 மடங்கு வரைக்கும் கூலியை வழங்குகிறான். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் 30 நோன்பு நோக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 300 நாட்கள் நோன்பு நோற்ற நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்குகிறான். அதே மாதிரி ஷவ்வாலுடைய 6 நோன்பை நோக்கும் பொழுது அதுக்கு அல்லாஹு தஆலா 60 நோன்பு நோற்று நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். இப்போ அனைத்தையும் நாங்கள் இணைத்து பார்க்கும் பொழுது ஒரு வருடத்தின் நோன்பு நோற்ற நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு வழங்குகிறான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், ரமதானை தொடர்ந்து யார் 6 நோன்புகள் நோக்கிறார்களோ, அதாவது ஷவ்வாலுடைய மாசத்தில் தொடர்ந்து நோக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வருடம் பூராகும் நோன்பு நோற்ற நன்மையை வழங்குகிறான் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இந்த 6 நோன்புகளை பொறுத்த வரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மகத்தான கூலிகளை வழங்குகிறான். இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு கடமையான ரமதானுடைய நோன்பிலே ஏற்பட்ட குறைபாடுகளை இந்த சுன்னத்தான நோன்புகள் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு பூரணப்படுத்துகிறான். பொதுவாகவே கடமையான வணக்க வழிபாடுகள் இருக்கின்ற குறைபாடுகள் சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் மூலம் பூரணப்படுத்தப்படும் என்ற விடயம் எங்களுக்கு தெரிந்தது. இந்த அடிப்படையில் ரமதானுடைய கடமையான நோன்பு ஏற்படுகின்ற குறைகளை அல்லாஹு தஆலா இதன் மூலம் எங்களுக்கு பூரணப்படுத்துகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு மனிதனாக அந்த மனிதனை ஆக்குறான். ஏனென்று சொன்னால், சுன்னத்தான நோன்புகளை, நஃபிலான வணக்க வழிபாடுகள் செய்யும் பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான மனிதராக ஆகிறான். ரமதானுடைய கடமையை நோன்பை நோற்ற பிறகு சுன்னத்தான இந்த நோன்பை நோக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு மிகவும் அண்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வணக்கமாக இது ஆகிவிடுகிறது, அந்த நோன்பாளியை ஆக்கிவிடுகிறது. இரண்டாவது, அதை தொடர்ந்து இந்த நோன்பை, ஃபர்லான நோன்பை நாங்கள் நோற்று அதை தொடர்ந்து சுன்னத்தான இந்த 6 நோன்பை நோக்கும் பொழுது எங்களுக்கு அல்லாஹ்வுடனான
தொடர்பு அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வை நாங்கள் ஞாபகித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பற்றிய விடயத்தில் நாங்கள் பராமுகமாக இருக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை எங்களுக்கு உருவாக்குறது. உண்மையிலே இந்த 6 நோன்பை நாங்கள் இயன்ற அளவு இந்த வணக்க வழிபாடை உயிர்ப்பிக்கிற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். دعاة للهدى دنيا ودينا على منهاج خير المرسلين وبالحسنى نشق سبيل رشد إلى جنات رب العالمين.